அனந்த கிருஷ்ணன் இந்த பேரு மலேசியால இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். பிகாஸ் உலகத்தோட மிகப்பெரிய பணக்கார தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லிடுறேன். இவர் வந்து மலேசியாவை சார்ந்த ஒரு பர்டிகுலர் நபர். இந்தியாவில் இருக்கிற நம்மளுக்கு வந்து அனந்த கிருஷ்ணன் யாருன்னு சொல்லணும்னா, ஏர்செல் இருக்குல்ல, இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ஓனர் இவர் தான். அனந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் மலேசியாவை சார்ந்த ஒரு தமிழன். 40,000 கோடி அவரோட சொத்து மதிப்பு இன்னைக்கு. ஓகேவா? எப்படி 40,000 கோடி, 40,000 crores. 1 crore 2 crore 40,000 crores. இந்த அனந்த கிருஷ்ணனோட பையன் வந்து சிரிபான்யோ அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட ஒருத்தங்க. இவங்க ஒரு 40,000 கோடி சொத்து மதிப்பு கொண்ட ஒரு பையன். ஓகேவா? மீதி 2 வந்து தங்கச்சிங்க. ஸோ 2 சிஸ்டர்ஸ், ஒரு பையன் தான் இவங்களுக்கு. இதுல இந்த பையன் வந்து 40,000 கோடி சொத்துக்கு இருக்கக்கூடிய வாரிசு. இந்த ஒரு பையன் வந்து எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான்னு யோசிப்பீங்கல்ல. இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல இந்த ஒரு சிரிபான்யோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அனந்த கிருஷ்ணன்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரனோட பையன், ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. அவரோட பையன் வந்து பர்மாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பார்டர்ல ஒரு திக்கான காடு இருக்குது. இந்த டீப்பான ஃபாரஸ்டுக்குள்ள அவரு வாழ்ந்துட்டு இருக்காரு. பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. யார் இந்த சிரிபான்யோ? இப்படி 40,000 கோடி சொத்தை வந்து உதறி தள்ளுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு நீங்க, நான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு மணி மைண்டடா தான் நம்மளோட எல்லாரோட லைஃபும் ஓடிட்டு இருக்குது. அப்படி நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை தேடக்கூடிய அந்த பணம் வந்து இயற்கையாவே ஒருத்தங்களுக்கு உங்க அப்பா இவ்வளவு பெரிய பணக்காரர்னு கொடுக்குறப்போ, அந்த பையன் ஏன் இன்னைக்கு பிச்சை எடுத்து காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க? அது ஒரு துறவியா, கல்யாணம் பண்ணிக்கல, எதுவுமே கிடையாது. ஏன் காட்டுக்குள்ள இப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும்? சிரிபான்யோட கதை வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிட்டே இருந்தீங்க. அது இப்போ கான்டெம்பரரியா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒருத்தர் இப்படி இருக்காருன்னு கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன். அம்மா வந்து லிட்டரலா தாய்லாந்து அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளவரசி. அவங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து எப்படி வளரும்னு யோசிச்சு பாருங்க. அப்பா சைடு மலேசியா, ஃபுல்லா தமிழ் இப்படி இருக்காங்க. அம்மா சைடு வந்து தாய்லாந்து. ஸோ அந்த தாய்லாந்து இளவரசி மாதிரி அவங்க சொன்னேன்ல. ஸோ அவங்க மக்களை போய் பார்க்கலாம், அவங்க அம்மா சைடில் இருக்கிறவங்களெல்லாம் போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிரிபான்யோக்கு 18 வயசு இருக்கிறப்ப தாய்லாந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி தாய்லாண்டை பற்றின ஃபேக்ட்ஸ் பேசினப்போ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். தாய்லாண்டில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வாழ்க்கையில் கொஞ்ச நாளுக்கு வந்து துறவியாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஹேங் ஓவர் படம் பார்த்தீங்கன்னா கூட இதில் சீன் இருக்கும். நிறைய பேர் வந்து புத்திஸ்ட் மங்காக இருப்பாங்க. தாய்லாந்து போகிறவங்க நிறைய பேர் கூட புத்திஸ்ட் மங்காக நிறைய பேர் பேங்காக்கில் கூட சுற்றுறதை பார்க்க முடியும். ஸோ எல்லா ஆண்களுமே வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து நம்ம ஒரு சபரிமலைக்கு மாலை போடுற மாதிரி அவங்க ஊரில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாருமே வந்து புத்த துறவியாக மாறி கொஞ்ச நாள் இருப்பாங்க. 18 வயசான சிரிபான்யோ ஒரு மிகப்பெரிய பணக்காரனோட பையனாக இருந்தாலும், இளவரசியோட பையனாக இருந்தாலும், அவங்களுக்கு வந்து இந்த புத்த துறவியம் வந்து எக்ஸைட் பண்ணுது. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னாக வந்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு புத்திஸ்ட் ரிட்ரீட்டில் போய் சேர்றாங்க. அப்போ சிரிபான்யோ வந்து அப்பாவோட மிகப்பெரிய பணமாக இருக்கட்டும், அம்மாவோட ராயல் பிளட்டாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து என்ன எக்ஸைட் பண்ணல. இங்கே ஒரு புத்த துறவியா வாழ்றதே எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மொத்த சொத்தையும் உதறி தள்ளிட்டு அவரு 18 வயசுல, ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ் கூட கிடையாது, 18 வயசுல he decides to become a Buddhist monk.